அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் அஜங்கிய ரஹானே. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார் இந்திய அணியின் அஜங்கியா ரஹானே. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 8000 ரன்களுக்கு மேல் குவித்திருக்கிறவர் தற்போது அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக கூறியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த அஜங்கியா ரஹானே அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்தியாவுக்காக 90 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 3 சதங்களுடன் 2962 ரன்களை சேர்த்திருக்கிறார் ரஹானே. டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் 85 டெஸ்ட் போட்டிகளில் 12 சதங்கள் உட்பட 5077 ரன்களை குவித்தவர் அஜங்கியா ரஹானே. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கிரிக்கெட் உலகில் அஜங்கியா ரஹானேவோட சாதனைகள் என்ன? அவர் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார். அவருடைய அனுபவங்களை பகிருங்க. நிச்சயமாக பாலா, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கிரிக்கெட் வீரர் அஜங்கியா ரஹானே தற்போது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிற்காக 85 டெஸ்ட் போட்டிகள், அதே போன்று 90 ஒருநாள் போட்டிகள், 20 T20 போட்டிகளும், அதே போன்று ஐபிஎல்ல 212 ஐபிஎல் போட்டிகள்ல அவர் பங்கெடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய அணி இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை வென்ற இந்திய அணியினுடைய கேப்டனாக செயல்பட்டவர் அஜங்கியா ரஹானே. இந்திய அணி அந்த தொடர்ல முதல் டெஸ்ட் போட்டியில 36 ரன்களை ஆல் அவுட் ஆகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அணியினுடைய கேப்டன் விராட் கோலி நாடு திரும்பிய போது தொடருக்கு அடுத்து நடைபெற்ற 4 டெஸ்ட் போட்டிகள்ல இந்திய அணி தோல்வி தழுவாமல் தொடரை வெல்வதற்கு முக்கிய வீரராக இருந்தவர் அஜங்கியா ரஹானே. ஆஸ்திரேலியா மண்ணில் பல்வேறு முக்கிய போட்டிகள்ல ரன்களை குவித்திருக்கிறார். குறிப்பாக 5077 ரன்கள் டெஸ்ட் போட்டியில குவிச்சிருக்கிறாரு. 12 டெஸ்ட் போட்டிகள்ல 12 சதங்கள் அடிச்சிருக்கிறாரு. அதுல 8 சதங்கள் பார்த்தா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் உள்ளிட்ட அணிகளுக்கு எதிராக இருந்தது. குறிப்பா அவருடைய மிக முக்கியமா பார்த்தோம்னா இந்தியாவிற்காக போட்டிகள்ல அவர் இந்திய அணியினுடைய கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். அதுல 4 டெஸ்ட் போட்டிகள்ல இந்திய அணி வெற்றி மட்டுமே பெற்றிருக்கிறது. இந்திய அணியினுடைய 2014ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை பார்த்தோன்னா இந்திய அணி இந்தியாவில் 2024 வரை கூட பார்த்தோன்னா இந்தியாவில் ஒரு டெஸ்ட் தொடரை கூட தோல்வி அடையாமல் இருந்தது. அதில் முக்கிய வீரராக இந்திய அணிக்காக அஜங்கியா ரஹானே களமிறங்கியிருந்தார். இந்திய அணியினுடைய டெஸ்ட் வீரர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் விளையாடி வந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா, சட்டேஸ்வர் புஜாரா என 3 வீரர்கள் ஏற்கனவே டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த நிலையில் தற்போது அஜங்கியா ரஹானேவும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். பாலா, நிச்சயமாக அஜங்கியா ரஹானேவோட பங்களிப்பு நிச்சயமாக போற்றத்தக்க கூடியது. அவர் பேசவே மாட்டார், ஆனால் பல போட்டிகளில் அவருடைய பேட் பேசியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தனம்.